Messi. Messi's hit! Oh! He's made it! ஹலோ அகைன், வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் மீ. ரெண்டு குட்டி டிஸ்க்ளைமரோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க இப்போ இந்த இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. F1 வீடியோக்கு என்னடா வந்து எம்எஸ் தோனி ஒரு மெஸ்ஸி அதாவது கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ் கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றான் இன்ட்ரோக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். அது ஒரு ஆடா இருக்கு. நானும் அதை பத்தி யோசிச்சேன். அதே மாதிரி வந்து நான் எதுவும் கிளிப்ஸ் எல்லாம் பெருசா யூஸ் பண்றது இல்ல. அதுக்கான ரீசன் வந்து என்ன, அதே மாதிரி நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாகவும் போடுறேன். அதுக்கான ரீசனும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, F1ஓட காப்பிரைட் ரூல்ஸ் தான். அதாவது நான் வீடியோ போடும்போது நான் நிறைய கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போடலாம். அதே மாதிரி வந்து இன்ட்ரோலையுமே நிறைய F1 கிளிப்ஸ், அந்த ஹைலைட்ஸ், பெஸ்ட் கமெண்ட்ரி மொமெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து போட்டு கம்பைல் பண்ணி ஒரு இன்ட்ரோலாம் ரெடி பண்ணி வச்சு நிறைய கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். பட் அவங்களோட அந்த என்ன சொல்றது காப்பிரைட் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். மற்றவங்கலாம் கம்பேர் பண்ணா இப்போ ஐசிசிலாம் கூட நீங்க வேணும்னா வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா சின்ன கிளிப்ஸ், இப்போ இந்த தோனி ஃபினிஷ் ஆஃப் இன் ஸ்டைல் அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். பெருசா காப்பிரைட்ஸ் ஆகாது. நீங்க அதுக்கு மேல அதாவது 5 செகண்ட்ஸ்க்கு லிமிட் இருக்கு. நீங்க அதுக்கு மேல யூஸ் பண்ணா அப்பதான் அது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகும். பட் F1 வந்து ஒரு சின்ன கமெண்ட்ரிலையும் கூட இருக்கக்கூடாது. இப்போ கூட நீங்க பாத்துக்கலாம், த்ரூ கோஸ் ஹாமில்டன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைலைட்டடான ஒரு கமெண்ட் இருக்கும். F1 ஹிஸ்டரியிலேயே அது வந்து ஒரு பீக் மொமெண்ட் மாதிரி. ஹாமில்டன் வந்து போய் வின் பண்றது, அந்த கிராண்ட் பிரி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைலைட் மாதிரி. நம்ம அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிசுறு கூட யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ இது நேற்று இந்த ஆல்மோஸ்ட் நான் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் நம்மளை வந்து நம்ம பேசி வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம அப்படியே போட்டலாம் அப்படின்னு பார்க்கணும். அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது பார்த்தா யூடியூப்லேயே வந்து ஒரு 3 டைம்ஸ் தான் சேனல் ஸ்ட்ரைக் வாங்க முடியும். காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் ஏதோ ஒன்று யாரா ரிப்போர்ட் அடிச்சு தூக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணா, அதுக்கு மேலே போச்சுன்னா சேனலை பேன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம கண்டனை போய் சேர்க்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் இருக்கணும்ல அப்படின்றது கருத்தில் கொண்டு நான் வந்து ஓகே இப்போ பெருசா யூஸ் பண்ணனா, அதனால தான் வந்து நிறைய பேர் ஆக்சுவலா சுத்தி இருக்கவங்களா கூட அட்வைஸ்லாம் பண்ணாங்க, நிறைய கிளிப்ஸ் யூஸ் பண்ணி பேச அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எது காப்பிரைட்ஸ் வாங்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ லைக் கண்டிப்பா அப்படி பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு புரியுது. நீங்க அப்படியே கிளிப்ஸும் பார்த்த மாதிரி இருக்கும், அது என்னோட வீடியோலயும் நீங்க ஹைலைட்ஸும் பார்த்த மாதிரி இருக்கும், என்னோட ஒப்பீனியனும் கேட்ட மாதிரி இருக்கும், நீங்களும் அதை பத்தி யோசிச்சு பார்த்த மாதிரி இருக்கும். பட் அதான் இந்த மாதிரி எந்தெந்த கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணா காப்பிரைட்ஸ் ஆகாது. F1 மியூசிக் கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நான் நிறைய காப்பிரைட் இல்லாத மியூசிக் எல்லாம் கூட எடுத்து வச்சு கம்பைல் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ரேஸ் முடிஞ்சோடனே அது இங்க வந்து ரெக்கார்ட் பண்ண டைம் படி ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நாள் பண்ணலாம், அதாவது நேத்து மண்டே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பட் அதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ அதான் இன்னைக்கு யோசிச்சேன், இப்போ இந்த வீடியோ நான் வந்து வீடியோவே போடலாமா போட வேணாமான்ற அளவுக்கு டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். ஸோ அதான் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே இருந்தாலும் ரேஸ் முடிஞ்சிருக்கு, நம்ம வந்து கண்டென்ட் எடுத்து போய் சேர்ப்போம். ஸோ அதனால தான் பெருசா வந்து அதே என்னோட இருக்க இன்ட்ரோவே. கிரிக்கெட், ஃபுட்பால் தான் மோஸ்ட்லி நம்ம சேனல் அது ரெண்டு தான் கவர் பண்ணுவோம். எப்பயாச்சும் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து வேற ஒரு புது ஸ்போர்ட் பத்தி பேசுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்தந்த ஸ்போர்ட்டுக்குலாம் தனி இன்ட்ரோ வேணும்னு அவசியம் இல்லை. பட் F1 வந்து இந்தியாவில் ஃபேன்ஸ் அதிகம். அதே மாதிரி நானும் இந்த வருஷத்துல இருந்தா பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படின்னும் போது ரெகுலரா இனிமேல் வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் அதான் இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி எத்தனை பேர் வந்து ரேஸ் பார்க்கும்போது கொஞ்சமாச்சும் ஒரு பிக்சர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து ஒரு சில இந்த கெட்டி இமேஜஸ்ல அவங்க வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த பிக்சர்ஸ் தான் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி ரொம்ப பெருசா பிக்சர்ஸ்லாம் கூட யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் நான் படிச்சேன். ஏஐலயும் அந்த மாதிரி தான் போட்டுருந்தேன். நான் 2-3 ஏஐல வெரிஃபை பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம காப்பிரைட்ஸ் ஆகிட்டு தேவையில்ல, அப்புறம் வீடியோவே இல்லை அப்படின்னும் போது கண்டென்ட்டே போய் சேராம போயிடும் அப்படின்னு தான் நான் யோசிச்சு வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி இப்படி சுத்தி இந்த முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ அதான் நீங்க வந்து இந்த மாதிரி பிடிச்சிருக்கு இல்லைன்னா வேற என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத உங்க சஜஷன்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரேஸை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் மீ. மறுபடியும் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் டிஸ்க்ளைமருக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அதுதான் நாரிஸ் வின் பண்ணிட்டாரு. லாண்டோ நாரிஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆயிருக்காரு. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாரு ஃபார்முலா 1 கார் ரேசிங்ல. இது வந்து இந்த ரேஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்ஸ்டாப்பன் தான் வின் பண்ணாரு. நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரிவியூலேயே சொல்லியிருப்பேன், அதாவது மெக்லாரன் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டாங்க, நாரிஸ் வந்து புஷ் பண்ணாங்க, பியாஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் தட்டி விடுற மாதிரி அவங்க கொஞ்சம் அப்படிதான் ட்ரீட் பண்ணாங்க, அதனால வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல லெசன் கத்துக்கணும் அப்படின்றதுனால நிறைய பேர் வெர்ஸ்டாப்பன் வின் பண்ணா நல்லா இருக்கும், இல்ல ஆஸ்கார் பியாஸ்ட்ரி வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாரிஸ்க்கு நான் தான் என்ன சொன்னேன், நாரிஸ்க்கு தான் பெஸ்ட் சான்ஸ். அவரு ஜெயிச்சா இந்த சீசன் தான் ஜெயிக்க முடியும், நெக்ஸ்ட் சீசன் எப்படின்னு தெரியல, இன்ஜின்லாம் மாறப்போகுது, பிளஸ் யாரு எந்த ஃபார்ம்ல இருக்காங்க தெரியல அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து நாரிஸ் இந்த சீசன் வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்தும். நாரிஸ் வந்து போடியம்ல முடிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி போடியம்ல தான் முடிச்சாரு. அதே மாதிரி அதான் அடுத்து நம்ம இந்த சீசன் ஃபுல்லாவே நாரிஸ் கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு, நிறைய நல்ல ரேசஸ்லாம் வின் பண்ணியிருக்காரு.
அதெல்லாம் மீறி ஆஸ்கார் பியாஸ்ட்ரி என்னதான் வந்து மெக்லாரன் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அந்த பிரஷர்ல நாரிஸோட ஷேடோக்கு கீழே இருந்தாலும் அவரும் வந்து இப்போ P2ல முடிச்சு அவரும் எவ்வளவு கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு அப்படின்றது காமிச்சிருக்கு. மெக்லாரனுக்கு டபுள் போடியம் கிடைச்சிருக்கு இந்த அபுதாபி கிராண்ட் பிரீல யாஸ் மரினால. சோ வந்து நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா அவங்க சீசனே அப்படிதான் இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து மெக்லாரனுக்கு இது வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அவங்க ஒரு மீம் டெம்ப்ளேட் போறதுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மாதிரி அவங்கள வச்சு எல்லாம் கலாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த வருஷம் எப்படி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்றது கம்பேக் இல்லை, இப்பதான் வந்து அவங்க அப்படியே ரைஸ் ஆகி வந்திருக்காங்க. ஸோ அதாவது அதுவும் டைரக்டா டாப் தான். அவங்க கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சைடும் மெக்லாரன் தான் இந்த வாட்டி வின் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ டிரைவர்ஸும் வந்து லாஸ்ட்ல பார்த்தா பியாஸ்ட்ரியும் வந்து ஓவராலா பார்த்தா நல்ல பொசிஷன்ல முடிச்சிருக்காரு. அதே மாதிரி நாரிஸும் பார்த்தா வேர்ல்ட் சாம்பியன் ஆயிருக்காரு. அப்படின்னும் போது மெக்லாரன் சைடுக்கு அவங்க ரெண்டு டிரைவர்ஸ்க்கும் ஓவராலா இதான் பெஸ்ட் சீசன். அவங்களுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த அன்ஃபர்கெட்டபிள் சீசனா இருந்திருக்கு. அதே மாதிரி மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அவரும் வந்து 8வது கிராண்ட் பிரீ இந்த சீசன் அடிச்சிருக்காரு. லைக் அபுதாபில வின் பண்ணிட்டு அவர் தான் வந்து P1ல முடிச்சாரு. ஃபர்ஸ்ட் முடிச்சாலும் நான் சொன்ன மாதிரி போடியம்ல வந்து நாரிஸ் முடிச்சதுனால 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் வந்து நாரிஸ் போயிருக்காரு. ஸோ அப்போ வெர்ஸ்டாப்பனோட கம்பேக் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல இருந்து அவர் கம்பேக் கொடுத்து அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து தொடர்ந்து ஜெயிச்சு லாஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் தான். இன்னும் ஒரு பொசிஷன் நாரிஸ் கீழே முடிச்சிருந்தா கூட, இல்ல வேற ஏதாவது ஒரு ரேஸ் வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் கொஞ்சம் மேல முடிச்சிருந்தாருன்னா கூட இப்போ வந்து அவர் தான் சாம்பியன் ஆயிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சீசன் தான் வெர்ஸ்டாப்பனுக்கு இருந்துச்சு. இவங்க 3 பேர் இப்படி இருக்க சார்ல்ஸ் லெக்லர்க் என்னதான் ஃபெராரில அந்த என்ன சொல்றது ஒரு மிக்சட் சீசனா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருந்தாலும் இன்ஜின் சரியில்லை, கார்ல இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இப்படின்னு இருக்கும்போது அதை மீறியும் சார்ல்ஸ் லெக்லர்க் வந்து 4th முடிச்சிருக்காரு. ஸோ அதனாலதான் நான் இது வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் சொல்றாங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எண்டிங் மாதிரி இருந்துச்சு. 4 பேருமே டாப்ல எப்படி முடிச்சாங்க. இது இல்லாம அங்கங்க ஜார்ஜ் லெசல் அப்புறம் ஹல்கன்பர்க் வந்து 250th கரியர் ரேஸ் இது. அந்த மாதிரி அங்கங்க எல்லாருமே நல்ல மொமெண்ட்ஸா இருந்துச்சு. லூயிஸ் ஹாமில்டன் ஃபேன்ஸ் லூயிஸ் ஹாமில்டன் தான் என்னன்னு தெரியல. அவரும் இப்ப லாஸ்ட்ல அது வேற ஒண்ணு நடந்துச்சு. அவர் வந்து லைக் டீம் முடிச்சோடனே நான் வந்து உங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்காக நான் வந்து உழைக்க தயாரா இருக்கேன் அப்படிலாம் பேசினார் அந்த மைக்ல கார்ல இருந்துட்டு. பட் அந்த சைட்ல இருந்து ரெஸ்பான்சிவ் இல்ல மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து. அப்புறம் வந்து இவர் வந்து திரும்ப ஒரு மாதிரி ரீசெக் மாதிரி பண்ணிருக்காரு. அப்புறம் பார்த்தா இல்ல நாங்க இங்க பேசிட்டு இருந்தோம் சிரிச்சுக்கிட்டே, அதுவும் அந்த மாதிரி ஒரு அது லைட்டா பார்த்தா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. லூயிஸ் ஹாமில்டனை சிரிச்சுக்கிட்டே வந்து இல்ல நாங்க இங்க பேசிட்டு இருந்தோம், நீங்க சொல்றதை நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம், ஓகே எங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நம்ம வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிக்காக முடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் இதெல்லாம் இருந்தாலும் மோஸ்ட்லி இப்போதைக்கு சார்ல்ஸ் லெக்லர்க் அண்ட் லூயிஸ் ஹாமில்டன் தான் வந்து அடுத்தது ஃபெராரி கண்டினியூ பண்ண போறாங்க அடுத்த வருஷம். பட் இப்படியே போனான்னா சார்ல்ஸ் லெக்லர்க்கோட பொட்டன்ஷியல், அவரோட கரியர் வந்து எப்படி போகுது, அவருக்கு இருக்க பொட்டன்ஷியலுக்குன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ரைட்டா கிராண்ட் ப்ரீ வின் பண்றதெல்லாம் இல்ல, ஓவராலா பார்த்தாலே ஒரு ஓரளவுக்கு கம்மியான கிராண்ட் ப்ரீ தான் வின் பண்ணியிருக்காரு. பட் அவரோட பொட்டன்ஷியலுக்கு அவர் வேர்ல்ட் சாம்பியனே ஆகலாம். பட் அது வந்து ஃபெராரி விட்டு வந்தா மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல ஃபெராரியோட இன்டர்னல் பாலிடிக்ஸ்லாம் எப்போ முடிய போகுது அப்படின்றது தெரியல. ஒரு காலத்துல டாப்ல இருந்த டீம் ஸ்கியூமேக்கர் முதல் கொண்டு எல்லாருமே ஃபெராரில இருந்து வந்தவங்க தான். பட் இப்படி இருக்காங்க அப்படின்னும் போது அது ஒன்னே ஒன்தான். இந்த வருஷம் வந்து லூயிஸ் ஹாமில்டன் ஃபேன்ஸ் அதான் இந்த ரேஸ் வந்து அப்படியே இந்த வருஷம் எப்படி போயிருக்கு அப்படின்றது வந்து அழகா வந்து ஃபினாலே வந்து அப்படியே ஒரு போர்ட்ரே மாதிரி பண்ணிருக்கும். இந்த ஒரு ரேஸை வச்சு இந்த இயர் ஃபுல்லா எப்படி போயிருக்கு, மெக்லாரனுக்கு ஒரு நல்ல இயர், லாண்டோ நாரிஸ் சாம்பியன் ஆயிட்டாரு, ஆஸ்கார் பியாஸ்ட்ரி ஈவன் தோ லாண்டோ நாரிஸ் ஷேடோ கீழே இருந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல சீசனா இருக்கு, மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் டாப்ல முடிச்சு 2 பாயிண்ட்ல தான் அவர் வந்து கீழே இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சீசன் தெரியும், ரெட் புல் ரேசிங்க்கு எப்படிப்பட்ட ஒரு சீசன் தெரியும். அதே மாதிரி ஈவன் தோ இப்போ இதுல இந்த வருஷத்துலயே ஒரு கேள்விக்குரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தா ஃபெராரி வந்து 4th முடிச்சதுதான் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ல ஓவராலா பார்த்தா. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல சீசனா இது வந்து முடிஞ்சிருக்கு. இது இல்லாம வந்து நான் வந்து இந்த வீடியோலயே வந்து நெக்ஸ்ட் இயர் என்னெல்லாம் நடக்கும்போது புதுசா கேடிலாக் வராங்க அஃப்கோர்ஸ் 11th டீமா. இது வந்து 2016ல இருந்து இந்த ட்ரெடிஷன் அப்போலாம் இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் ஒரு 9 to 10 இயர்ஸா இல்ல. அதுக்கப்புறம் திரும்ப இப்போ வந்து 11 டீம்ஸ் இருக்கு. ஸோ பாயிண்ட் சிஸ்டம்ல கண்டிப்பா சேஞ்சஸ் வரும். 22 டிரைவர்ஸ் ஓட்ட போறாங்க, இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து இன்ஜின்லாம் மாற போகுது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. டிஆர்எஸ் வர நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம இப்ப சொன்னாலும் நான் என்ன நினைச்சேன், அடுத்தது மார்ச் தான் வந்து ரேஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 months கேப் இருக்கு. இந்த 4 monthsக்கு அப்புறம் இப்போயே நம்ம அதை வந்து போட்டா லைக் ஒரு என்ன சொல்றது கவுண்ட் டவுன் ஆர் ப்ரிவியூ, அடுத்த ஃபுல் இயர் அந்த சீசனுக்கான ப்ரிவியூ மாதிரி போட்டா அது எத்தனை பேர் போய் ரீச் ஆகும், அதே மாதிரி நிறைய பேர் மறந்துடும் சான்சஸ் இருக்கு. ஸோ ரேஸ் அடுத்த வருஷம் க்ளோஸா வர மார்ச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி ஃபெப் மிட் ஆர் ஃபெப் எண்ட்ல இருந்து நாங்க வந்து ஒரு கவுண்ட் டவுன் சீரிஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம F1க்கும் இப்போ கிரிக்கெட் கொலாபரேட்டர்ஸ் இருக்காங்க நம்ம கூட, லைக் நம்ம சேனலுக்கு ரெகுலரா வர கெஸ்ட். அதே மாதிரி ஃபுட்பாலுக்கும் வந்து ரெகுலரா ஒரு கெஸ்ட் இருக்காரு. அந்த மாதிரி நம்ம அடுத்து F1 சைடும் போனோம் அப்படின்னா அதுக்கும் லைக் நிறைய F1 ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. சொல்லப்போனா அவங்களால தான் அப்படியே F1 பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம கொலாபரேஷன் கூப்பிட்டு அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கிராண்டியரா பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் ரீசெண்டா ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு
நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 F1 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் இந்த வருஷம் தான் F1 பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி உண்மையை சொல்ல போனா என்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் கூட இல்லை. நெக்ஸ்ட் இயர்ல தான் நான் இன்னும் ரேசிங்ல வந்து என்னோட கான்சன்ட்ரேஷன் இன்னும் இப்போ இந்த வருஷம் நான் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணேன். சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அப்பப்போ ஹைலைட்ஸ் பார்க்கறது, ஆர்டிகல்ஸ் படிக்கிறது, உள்ளுக்குள்ள மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க, அதே மாதிரி டிரைவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் படிக்கிறது, அப்பப்போ இந்த ஃபன் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்து ரேஸ்லேயே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்பப்போ ஸ்கோர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ வந்து இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ரேஸ்லாம் லைவா பார்த்து, ஏன்னா முதல்லாம் இங்க வந்து அதை ப்ராட்காஸ்டிங்கே போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ நான் அந்த காப்பிரைட் ஸ்டார்டிங்ல சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு இல்லாம இதான் ரீசன். இப்போ வந்து அவங்க வெறும் ஸ்ட்ரீமிங்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அவங்க கண்டென்ட் தப்பி தவறி கூட ஒரு துளி கூட யாரும் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது அவங்களோட அட்வான்டேஜ்க்காக அப்படின்றதுல வந்து F1 ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் நல்லா பார்க்க ஆரம்பிச்சு இந்த 4 இயர்ஸ் டைம் நான் தான் சொன்னேன், இன்னும் ஹிஸ்ட்ரி நிறைய படிக்கணும், இன்னும் இந்த காரோட மெக்கானிக்ஸ், டைனாமிக்ஸ் இதெல்லாம் படிச்சு ரேஸோட டைனாமிக்ஸ் இன்னும் நல்ல டீட்டெயிலா ஹிஸ்டாரிக்கலா எல்லாம் படிச்சு எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த 4 months டைம்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு அதே மாதிரி எப்படி F1 டிரைவர்ஸ்க்கு ஒரு பிரேக்கோ அதே மாதிரி F1ல இருந்து எனக்கு ஒரு பிரேக்கா இருக்கும். ஸோ அதை இப்போ நான் தான் சொல்லிடுறேன், இந்த 4 months கேப்ல கண்டிப்பா ஏதாவது ஒன்று போட்டே ஆகணும் அப்படின்னும் போது ஒரு வீடியோ வந்து ஆகும். பட் சும்மா இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம 2026 சீசனுக்கு போயிடலாம். அந்த கவுண்ட் டவுன் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த சீசன்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அடுத்த சீசன்ல நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம், அதே மாதிரி வந்து என்ன ரூல் சேஞ்சஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்திலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அஃப்கோர்ஸ் அடுத்த வருஷம் முடிஞ்சா இப்போ ஒரு ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ போட முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு பஞ்ச் ஆஃப் ரேசஸ் நடக்கல. ஒரு டைம் தொடர்ந்து 3 வாரம் ரேஸ் இருக்கும், ஒரு டைம் ஒரே ஒரு வாரம் தான் ரேஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடியும் பிரேக் இருக்கும், அதுக்கு அடுத்து பிரேக் இருக்கும், ஒரு 1 வீக் வீக்கெண்ட். அதாவது அதே மாதிரி ஒரு டைம் நடக்கும் தொடர்ந்து 2 ரேஸ் வீக்கெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அட்லீஸ்ட் அந்த இப்போ 2 ரேஸ் தொடர்ந்து நடக்குதுன்னா அந்த 2 ரேஸ் முடிஞ்சோடனே ஒரு ரிவ்யூ மாதிரி போடலாம் அந்த 2 ரேஸ்க்கு. அதே மாதிரி 3 ரேஸ் முடிஞ்சுன்னா அது 3 முடிஞ்சோடனே அடுத்து வர பிரேக்ல அதை பத்தின ஒரு வீடியோ போட்டு அடுத்த வர ரேஸஸை பத்தியும் நம்ம ப்ரிவியூ மாதிரி போடலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம எப்படி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நமக்கு ஐடியாஸ் இன்னும் உங்க வீடியோ எப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அதை கமெண்ட் செக்ஷன்ல யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் ஒரு வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். வித் தட் அதான் நாரிஸ்க்கு வந்து அவரோட 16 இயர்ஸ் இந்த மேக்கிங்கா அவர் அப்போல இருந்து ப்ரொஃபஷனல் கரியர் வந்து 16 இயர்ஸ் ஆகி இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா மெக்லாரன் போட்டி மெக்லாரனும் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ஸா டீமா வந்து அவங்களும் கீழே இருந்து ஒரு அண்டர்டாக்ஸா இருந்து இப்போ அடுத்து மேல வந்து ரைஸ் ஆகி வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சீசன் வந்து இப்போ ஏர்லி ப்ரெடிக்ஷன் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா வெஸ்டாப்பன் வந்து இந்த பே ஃபார்ம்ல இருக்க தான் போறாரு. அடுத்தது இவங்க 2 பேருமே வந்து நல்ல பேயாஸ்ட்ரி அடுத்து இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுப்பாரு. இந்த வருஷம் வந்து தான் மேனேஜ்மெண்ட் பிரஷர்னால ஷேடோலயே இருந்துட்டாரு. நெக்ஸ்ட் இயரும் திரும்ப இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அவர் மோஸ்ட்லி அதுக்கு அடுத்த இயர் வந்து மெக்லாரன் விட்டு வெளில வரது கூட வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா ஆஸ்கார் பேயாஸ்ட்ரி மாதிரி ஒரு டிரைவர்ஸ்க்கு வந்து எந்த கன்ஸ்ட்ரக்டிங் டீம்லயும் சேர்த்துக்கிறதுக்கு ஆல்ரெடியா தான் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட 2025 F1 கான லாஸ்ட் வீடியோ, இந்த இயர்க்கான லாஸ்ட் வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை.